அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த நல்ல நாளிலும் தேவனை தேடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதையுங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்கப்பா. இப்படி வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால இப்படி சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிற எங்களை கர்த்தருடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட பேசுங்கப்பா. தேவன் எங்களோட பேசுங்கப்பா. அப்படி வார்த்தைகள் எங்களோடு பேசுங்கப்பா. தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் அப்பா எங்கள் நடுவில் எழுந்தருளட்டும் ஆண்டவரே. இப்படி பிரசன்னம் இப்படி மத்தியில் வசனமாய் தேவனுடைய வார்த்தையாய் வல்லமையாய் கர்த்தர் எழுந்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. தேவனுடைய பரிசுத்தாவின் பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்யக்கூடாது இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பாவின் திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சூலமித்தியால் சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். நீங்களும் நானும் ஒரு காவல்காரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தேசத்துக்கு, குடும்பத்துக்கு, சபைக்கு கர்த்தர் உங்களை என்னை ஒரு காவல்காரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் மரிக்கும் வரை அல்லது தேவன் இந்த உலகத்தில் வருகிற வரைக்கும் இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக, சபையின் பாதுகாப்புக்காக, குடும்பத்தின் பாதுகாப்புக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு காவல்காரிகள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஒரு மனிதன் காவல்காரனாக இருந்தால் என்ன நடக்கிறது என்று எசேக்கியேல் நம்ம படிக்கும்போது எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் காவல்காரனாக இருந்து இந்த தேசத்துக்கு வரவேண்டிய அழிவுகளை அறிவித்து கொண்டு அந்த ஜனங்கள் மனம் திரும்பாமல் போனால் அந்த இரத்தப்பலி அந்த ஜனங்கள் மேல் வரும் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் இந்த தேசத்துக்கு காவல்காரனாக இருந்தும் இந்த தேசத்துக்கு வருகிற அழிவுகளை அவன் சொல்லாமல் போனால் அந்த இரத்தப்பலி அந்த காவல்காரன் மேல் வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காவல்காரனுடைய பொறுப்பு மிக முக்கியமான, மகா பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது.
ஆகவேதான் என்னை இந்த திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள் என்று அவள் சொல்லுகிறாள். பொதுவாகவே இந்த உன்னத பாட்டில் சூலமித்தியாளர் பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா, அவள் பயங்கரமான தாமதம் பண்ணுறதுல நம்பர் 1 கில்லாடி என்பதை நீங்கள் படிக்கலாம் பைபிளில். அவள் எதுக்குமே ரொம்ப தாமதம் பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியை வச்சா அதை காமிக்க மாட்டா. அல்லது அவர் நேசர் அவர் தேடி போகிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தில் என் நேசர் என்னை தேடி வந்தார் என்று படிக்கிறோம். அந்த உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை தர. என்ன மாதிரி வர்ணிச்சு ஒரு சூலமித்தியால ஆண்டவர் கூப்பிடுறாரு பாருங்க. நீங்க ஆங்கில வேதாகமத்தை படிச்சீங்கன்னா மை லவ்வே மை டவ்வேன்னு இருக்கும். மை லவ் மை டவ் அப்படின்னு போட்டிருக்கோம். எப்படியாவது கதவை தர அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனா அவ பாருங்க, என் தலை பனியினால் இருக்கிறது, என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினால் நனைந்திருக்கிறது, என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்ப அழகாக்குவேன் என்றார். பரவாயில்ல, நீ இவ்வளவு சோம்பேறியா இருந்தா கூட நான் உன் மேல வச்சிருக்கிற நேசத்தினால என்ன செய்யணும் தெரியுமா? என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என்று பைபிளில் படிக்கிறோம். ஆனாலும் என் நேசருக்காக கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் என் கையிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. காரணம் என்ன? அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கால தாமதம், தன் நேசரை அவள் தவறவிட்டாள் என்று பைபிளில் படிக்கிறோம். அப்ப இந்த சூலமித்தியால நீங்க பைபிளில் படிச்சீங்கன்னா அவள் எதற்கெடுத்தாலும் தாமதம் தாமதம் தாமதம். எப்ப? ஒரு தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்து கொண்டிருக்கும் போது அதுல அதை காத்துக்கொள்வதில் ஒரு தாமதம். அல்லது அவரை தேடி நேசர் போகிறார், கதவின் துவாரத்தின் வழியாயெல்லாம் கைவிட்டு அந்த கதவை திறந்தாலும் அங்கேயும் தாமதம். இப்படிப்பட்ட ஒரு தாமதத்துக்கு பெயர் போன ஒருத்தி சொல்றாரு, என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கல. தோட்டம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை பாருங்க, என் தோட்டத்தை நான் காக்கவில்லை. அதுல ஒரு வார்த்தை பாருங்க, என் சொந்த. திராட்சை தோட்டம் என்பது என்ன? சபைக்கு அடையாளம். திராட்சை தோட்டம் என்பது என்ன? உங்களுடைய குடும்பத்துக்கு அடையாளம். திராட்சை தோட்டம் என்பது என்ன? உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம். என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கல. ஆதியாகமம் 30:30 படிச்சு பாருங்க. யாக்கோபு லாபான்ட்ட பேசும்போது சொல்றான், நான் வரும்போது உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்ததுக்கு பிறகு பிதா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சதுனால ஏராளமாய் சம்பத்து பெருகிருச்சு. இப்படி நான் உனக்கே உழைச்சி கொட்டிக்கிட்டு இருந்தா நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? அப்பொழுதுதான் அவன் சொந்த குடும்பத்தை குறித்து அவனுக்கு ஒரு எண்ணமே வருகிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? நம்முடைய தோட்டங்கள் மீது ஒரு கவனத்தை செலுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொந்த திராட்சை தோட்டத்தின் மீது, சொந்த திராட்சை தோட்டத்தின் மீது ஆண்டவர் கொஞ்சம் கவனம் செலுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அந்த எண்ணங்களை தேவன் நமக்கு தருவாராக. அந்த வார்த்தை நம் உள்ளத்தின் ஆழத்தில் விதைக்கப்படுவதாக. என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஒரு தோட்டம் காக்கப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய 3 விஷயங்களை சொல்லி, ஒரு தோட்டம் காக்கப்பட நம்ம செய்ய வேண்டிய 3 விஷயங்களை கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம். ஏன்னா என் தோட்டத்தை காக்கப்படாம போயிட்டேன், அதை கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு முன்னாடி என் தோட்டம் காக்கப்படுறதுக்கு நான் செய்ய வேண்டிய பல விஷயங்களை பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு தோட்டத்தை நம்ம கொஞ்சம் கவனிச்சுட்டு இங்கே வரலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் உங்கள் வேதாகமத்தை கொண்டு வாங்க. ஒரு 2-3 வசனங்களை கொஞ்சம் படிக்கலாமா? 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை படிக்கலாம். நீங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க. நீதிமொழிகள் 24, 30, 31. சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது,
நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. இங்கே ஒரு திராட்சை தோட்டம் முள்ளுக்காடா மாறிடுச்சு. நல்லா கவனிக்கணும். ஒரு முள்ளுக்காடு திராட்சை தோட்டமா மாற வேண்டுமே தவிர ஒரு திராட்சை தோட்டம் முள்ளுக்காடா மாறிவிடக்கூடாது. வித்தியாசங்களை கொஞ்சம் கவனியுங்கள் பிரியமானவர்களே. இது எப்படி நல்ல திராட்சை தோட்டம், நல்ல தேவன் தந்த ஒரு நல்ல திராட்சை தோட்டம், இந்த திராட்சை தோட்டங்கள் எல்லாம் முள்ளுக்காடா மாறிடுச்சு. அதுல வசனம் பாருங்க, ரொம்ப தெளிவா எழுதிருக்குது, நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடிடுச்சு. இதோ அதை கண்டு நான் சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி நான் புத்தி அடைந்தேன். ஐயோ, ஒரு நிலம் இப்படி காஞ்சொரியா இருக்குதே, இந்த நிலத்தின் முகத்தை எல்லாம் காஞ்சொரிகள் மூடி இருக்கிறதே என்று சொல்லி அதை கண்டு நான் சிந்தனை பண்ணினேன். நல்லா கவனிக்க வேண்டும். திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டமா இருக்க வேண்டுமா தவிர திராட்சை தோட்டம் முள்ளுக்காடாகவோ திராட்சை தோட்டங்கள் காஞ்சொரிகளாகவோ மாறிவிடக்கூடாது. இங்கே இந்த திராட்சை தோட்டங்கள் முள்ளுக்காடாகவும் இங்கே இந்த திராட்சை தோட்டங்கள் காஞ்சொரிகளாகவும் மாறி போனதுக்கு 3 காரணங்களை இந்த வேதாகமத்தில் பாருங்கள். 1, அங்க ஏன் ஒரு திராட்சை தோட்டம் முள்ளுக்காடா மாறுச்சு? சோம்பேறித்தனம், சோம்பல், தூங்கி விழ பண்ணோம். சோம்பேறியினுடைய வயலா இருக்கலாம், சோம்பேறினுடைய திராட்சை தோட்டங்களா இருக்கலாம். அதை சரியா கவனிக்காம போனா அந்த தோட்டங்கள் எல்லாம் காஞ்சொரியா மாறிடும். 2, ஏன் இந்த தோட்டம் காஞ்சொரியா மாறுச்சு, ஏன் முள்ளுக்காடா மாறுச்சு? அதிகமான தூக்கம். சிலர்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டா நல்ல பாம்பே பக்கத்துல வந்தா கூட எந்திரிக்க மாட்டாங்க. அதையும் கட்டிப்பிடிச்சு தூங்குற ஆட்கள்லாம் தேசத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் கீழே சொல்றான், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வலுப்போக்கனை போல வரும், வறுமை ஆயுதம் அணிந்து வரும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அதிகமான தூக்கம் இந்த தோட்டத்தை பராமரிக்காம போனதுனால, அதிகமான தூக்கத்தினால திராட்சை தோட்டங்கள் காஞ்சொரிகளாய் மாறிவிட்டது. ஏன் இந்த தோட்டம் மீண்டும் இந்த காஞ்சொரிகளா மாறிச்சு? 3வது காரணம் என்ன? அந்த தோட்டக்காரன் அதன் மீது வச்சிருந்த ஒரு நிர்விசாரம். என் சொந்த தோட்டத்தை நான் பார்க்கணுமே, என் சொந்த தோட்டத்தை நான் கொஞ்சம் கவனிக்கணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்விசாரத்தினாலேயோ சோம்பேறித்தனத்தினாலேயோ அதிக தூக்கத்தினாலேயோ எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த திராட்சை தோட்டங்களை நான் காஞ்சொரிகளாய் மாற்றிவிடக்கூடாது. எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த திராட்சை தோட்டங்களை முள்ளுக்காடாய் மாற்றிவிடக்கூடாது என்கிற அந்த திராட்சை தோட்டக்காரனுக்கு தனது தோட்டத்தை குறிச்சிருக்கிற ஒரு கரிசனை. குடும்பங்கிற தோட்டம் முக்கியம் பிரதர். ஆமா, குடும்பங்கிற தோட்டம் முக்கியம் சிஸ்டர், ரொம்ப முக்கியம். அதான் அந்த லாபான்ட்ட சொல்றான், எப்பொழுது என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது, எப்பொழுது, என்னைக்கு? இத்தனை வருஷ காலம் உனக்கே உழைச்சி கொட்டிட்டா, நான் என்ன கொஞ்ச நஞ்ச பிள்ளையா வச்சிருக்கேன்? நான் ஒரு மினி சர்ச்சை வச்சிருக்கேன்யா. ஆமாவா இல்லையா? 11 குமாரர்கள், ஒரு பொம்பளை பிள்ளை, 12, 4 மனைவி. இவ்வளோ ஒரு மினி சர்ச்சை வச்சிருக்கிற லாபான் ஒன்னாலதான், எல்லாம் ஒன்னாலதான். இவ்வளோ பெரிய ஆளுகளை வச்சிருக்கிற, எப்ப நான் இவளுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறது? அப்பதான் அவனுக்கு அந்த சொந்த குடும்பம் என்கிற அந்த தோட்டத்தின் மீது ஒரு கரிசனை அவனுக்கு வந்தது. நமக்கு இன்றைக்கு நம் தோட்டத்தின் மீது கொஞ்சம் கவனங்கள் திருப்பப்பட வேண்டும் என்று நாம் செவிக்கிற பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார். ஒரு தோட்டம் பார்த்தீங்களா, காஞ்சொரியா போச்சு, முள்ளுக்காடா போச்சு. அதுக்கு 3 காரணங்களை சொன்னேன். 1, நிர்விசாரம், 2, சோம்பல், 3, அதிகமான தூக்கம். இவைகள் எல்லாம் ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை, நல்ல திராட்சை தோட்டத்தை அது முள்ளுக்காடா மாத்திருச்சு. நீங்க பைபிள்ல போய் படிச்சு பார்த்திருக்கீங்களா? திராட்சை தோட்டங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? மனங்கசந்தவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரசம் திராட்சை ரசம். பலவீனங்களுக்கு கூட்டிக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு ரசம் திராட்சை ரசம். யூதர்களுடைய கல்யாணத்தில் முதல் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு விருந்து இந்த திராட்சை ரசம். அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த எங்களெல்லாம் அரசாளுங்க அப்படின்னு போய் எல்லாத்திட்டும் கேட்டும்போது திராட்சை செடிக்கிட்டையும் போய் கேட்டாங்க, எங்களை அரசாளுங்க அப்படின்னு. அது சொன்னிச்சு, மனுஷரையும் தேவர்களையும் மகிழ பண்ணுகிறத விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அப்ப திராட்சை தோட்டம் மனுஷர்களையும் தேவர்களையும் மகிழ பண்ணுகிற ஒரு தோட்டம்.
ஆகவே அந்த தோட்டத்தை குறித்து ஏசாயா 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது. இது எந்த தோட்டம்? இது என் நேசருக்கேற்ற ஒரு திராட்சை தோட்டம். அது எங்க? பள்ளத்தில் அல்ல, மேட்டில இருக்குது. இந்த மேட்டில் இருக்கிற இந்த திராட்சை தோட்டத்துக்கு கர்த்தர் செஞ்ச முதல் வேலை தெரியுமா? வேலி அடைச்சாரு, கல்ல பொறுக்கினாரு, எல்லாவற்றையும் செய்தாரு, ஆலயம் உண்டு பண்ணினாரு, அதுல ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணினாரு. அதை கர்த்தர் வேலி அடைச்சு பாதுகாக்கிறாரு. ஏன் திராட்சை தோட்டத்துக்கு வேலி அடிக்கிறார் தெரியுமா? எசேக்கியேல படிக்கிறோம், காட்டில் இருக்கிற எல்லா மரங்கள் செடிகளை விட திராட்சை செடியின் மேன்மை என்ன? அதை எரிக்கப்படலாகாது, அதன் ஒரு கட்டை எடுத்து அவிக்க முடியாது, அது விறகுக்காகாது, அது உயிரோடு இருக்கும் போதே ஒண்ணும் ஆகாது இருக்க, அது வெந்து போனால் அதனால் என்ன லாபம்? அது நோ யூஸ், அது எதுக்காகாது? ஒன்னுத்துக்கு உதவாது என்று தெரிஞ்சுதான் இந்த தோட்டத்தை கர்த்தர் வேலி அடைச்சு ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய திராட்சை செடிகளை குறிச்செல்லாம் ஒரு மகா பெரிய மேன்மையை ஆண்டவர் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரே. அப்ப நம்ம தோட்டம் எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட வேண்டும்? 3 காரணங்களை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு ஆண்டவர் பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது தேவ சமூகத்துக்கு வந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். காரணம் இது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அது நம்மோடு கூட பேசும் சக்தி உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனுடைய வார்த்தை நம்மோடு இடைபடும் ஆற்றல் கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தோட்டம் காக்கப்படணும்னா என்ன செய்யணும்? 1, தேவையில்லாத களைகளை முதல்ல வெட்டி எடுக்கணும். ஐயா, என் தோட்டம் நல்லா இருக்கணும். ஐயா, அம்மா, என் தோட்டம் நல்லா இருக்கணுமா? நம்முடைய தோட்டத்தை நல்லா காக்கப்படணும் அப்படின்னா முதல்ல அந்த தோட்டத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவையில்லாத களைகளை முதல்ல வெட்டி எறியணும். எதையும் யோசிக்காத வெட்ட. அமலேக்கியரை அழிக்க சொல்லும் போது சவுலுக்கு கர்த்தர் சொன்னாரு, அவன் மீது இரக்கம் வைக்காத, சிறு குழந்தை என்று பாராத, குழந்தைகள், ஸ்திரீகள், முதியோர்கள், பெரியவர்கள், கொழுமையானவர்கள், நலமானவர்கள், இது ஒன்னை நீ பார்க்காத, அதன் மேல இறக்க வைக்காத, வெட்டு. சில சிநேகங்கள் மீது இறக்க வைக்காத, சில பழக்க வழக்கங்கள் மீது இறக்க வைக்காத, கர்த்தருக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்களை என் தோட்டத்தை கெடுக்கிற அது எதுவானாலும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அவைகள் வெட்டப்படுவதாக. சில நேரத்தில் நம்ம வெட்டாம இருக்கிறதுனால அது என் தோட்டத்தையே கெடுத்துருது. சில நேரத்தில் நம்மளை விட்டு சில நண்பர்களை கர்த்தர் பிரிப்பார். நன்மைக்குன்னு நினைக்கணும். நன்மைக்கு யோவானையும் பேதுருவையும் கர்த்தர் பிரிச்சாரா? பிரிச்சார். பைபிளை நல்லா வாசிச்சு பாருங்க. 4 சுவிசேஷ புத்தகத்தில் அழைப்பில் ஒன்றாயிருந்தார்கள், அற்புதத்தில் ஒன்றாயிருந்தார்கள், அர்ப்பணிக்கிறதில் ஒன்றாயிருந்தார்கள். யாரு? இந்த பேதுருவும் யோவானும். இந்த யோவான் கடைசி அதிகாரத்தில் 2 பேரையும் கர்த்தர் பிரிக்கிறார். என்ன நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே. நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே. நேசிக்கிறாயா? நான் நேசிக்கிறேன் என்பது அறிவீர் ஆண்டவரே. சரி, நீர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், என் மேல ரிமார்க் இருக்குது. நான் இயேசுநாதரை சபிச்சேன், சத்தியம் பண்ண தொடங்கினேன், என் மேல ரிமார்க் இருக்குது. அந்த யோவான் மேல எந்த ரிமார்க்கும் இல்லை. எல்லாரும் என்னை காட்டி கொடுக்கிறவ இங்க இருக்கிறான்னு சொல்லும் போது எல்லாரும் நானோ என்று கேட்கும் போது அவன் மட்டும் கேட்டான், அவன் யார் அப்படின்னு கேட்டானே. என் மேல கூட ரிமார்க் இருக்குது. ரிமார்க் இருக்கிற நானே ஆடுகளை மேய்ப்பேன்னா ரிமார்க் இல்லாத இருக்கிற யோவான் என்ன பதவின்னு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக அவன் கேட்குறான், பேதுரு, ஆண்டவரே என்னப்பா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுப்பா. என் மேலே ரிமார்க் இருக்குது, நானே ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பண்ணா. ரிமார்க் இல்லாமல் இந்த யோவான் என் கூட ரொம்ப நாளாக பயணிச்சுட்டே வரேன் ஆண்டவரே, இவன் காரியம் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் வர்ற வரைக்கும் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. இன்னொருத்த வாழ்க்கையை பார்க்காத, உன் தோட்டத்தை பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தவங்க ஏன் பார்க்கிற? அவங்க எப்படி இவங்க எப்படி, அதை பார்க்காத. பேதுருவுக்கு ஒரு ஊழியம், அது வேண்டாம். யோவானுக்கு ஒரு ஊழியம்,
பேதுருவே நீ சபைகளை கட்டுவா, யோவானே நீ பத்மு தீவிலே எனக்காக சாட்சிகள் சொல்ல வேண்டியது இருக்குது, நிருபங்கள் எழுத வேண்டியிருக்குது. வேலை என்று ஒன்று வரும்போது, ஊழியம் என்று ஒன்று வரும்போது, தேவ திட்டம் என்று வரும்போது அங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடம் இல்ல, கர்த்தருடைய அழைப்புக்குத்தான் இடம். பிரிக்க வேண்டியதை கர்த்தர் பிரிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அங்க சிநேகத்துக்கு இடம் இல்ல, அங்க பாசத்துக்கு இடம் இல்ல, அங்க எதுக்கும் இடம் இல்ல. பிரிக்க வேண்டியதை தேவனே பிரிப்பார். நம் தோட்டம் நல்லா இருக்க வேண்டும் என்று தேவனே பிரித்த அந்த பிரிப்புக்காக, அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்ததற்காக கர்த்தர் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீர் விரும்பாத, ஆமென், நீர் வெறுக்கிற, நீர் ஒன்றும் விரும்பாதிருக்கிற அப்படிப்பட்ட நட்புகள், என் தோட்டத்தை கெடுக்கிற அந்த குளிநரிகள், அந்த சிறுநரிகளை கர்த்தரே அந்த தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்களே. ஏன் தெரியுமா தேவன் சில நேரம் பிரிக்கிறார்? ஏன் தெரியுமா சில நேரம் சில நண்பர்களை எல்லாம் நம்மளை விட்டு தூரமாக்குறார் தெரியுமா? என் தோட்டம் கொஞ்சம் நன்றாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது, என் தோட்டம் கொஞ்சம் நன்றாய் இருக்க வேண்டியதா இருக்குது. இந்த தோட்டத்தை கெடுக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்கள் தோட்டத்தை, நீங்கள் கரிசனையா இருக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உங்கள் தோட்டத்தின் மீது கரிசனையா இருக்கிறதுனால தான் வேண்டாத தேவையில்லாத கெடுக்கிற பல நபர்களை நம்மை விட்டே தேவன் தூரப்படுத்துகிறாரு. ஒருவேளை சில நட்புகள் இருந்து சில பிரிவுகளால் வந்திருந்தா அந்த பிரிவுகள் நன்மைக்கே, அது குடும்பத்தின் நன்மைக்கே, அது சபையின் நன்மைக்கே, அது தனிப்பட்ட வாழ்க்கையின் நன்மைக்கே தேவன் பிரிக்கிறார் என்றால் அது தீமைக்கல்ல, அது மகா பெரிய நன்மைக்கு. தேவனே பிரிக்கிற அந்த நல்ல காரியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகான வசனம் இருக்கு பாருங்க நீதிமொழிகள். வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடமை பிறக்கும். படிக்கிறோமா? வெள்ளி நின்று எதை நீக்கணும்? களிம்பை நீக்கிவிடு. நீதிமொழிகள் 25:4 வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல. இந்த வசனத்தை ஆர்ச்சி மொழிபெயர்ப்பில் போய் படிச்சு பாருங்க. வெள்ளி நின்று மாசை நீக்கி விடுது, அப்பொழுது ஒரு சிற்பாசாரியினால் அழகிய பொருள் ஒன்று பிறக்கும். சில மாசுகள், சில தேவையில்லாத காரியங்கள் என்னை விட்டு விலக்கிவிட்டால் ஒரு அழகிய பொருளை கர்த்தர் பிறப்பிக்கிறார். நாடகமா, டிவியா, சினிமாவா? வெட்டு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தோம், வசனம் கேட்டோம், கர்த்தரை ஆராதிச்சோம், அங்க வீட்டில் உட்கார்ந்து நாடகம் சினிமாவுக்கு வாழ்க்கை விட்டு போட்டவர்கள் ஏராளம். எத்தனையோ காரியங்கள் வெட்ட வேண்டியவைகள் இருக்குது. அவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதிருக்கிற எல்லாவற்றையும் வெட்டி எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லோத்துக்கள் பிரிவது ஆபிரகாமுக்கு நஷ்டம் அல்ல, ஆபிரகாமுக்கு 4 திசையும் காண்பிப்பதற்காக கர்த்தர் சில நேரம் இந்த லோத்துவை நம்மை விட்டு ஆண்டவர் பிரிக்கிறார். வேதத்தின் சத்தியங்களை வேதத்தின் பார்வையிலே பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தின் சத்தியங்களை வேதத்தோடு இணைத்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே என் தோட்டம் நல்லா இருக்குன்னு தேவன் விரும்புகிறதுனால தான் சில தேவையில்லாத காரியத்தில் வெட்டி ஏறுகிறார். வெட்டு வெட்டு. புருஷனை தவிர மற்ற எல்லாத்தையும் வெட்டு. இல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. மனைவியை தவிர எல்லாத்தையும் என்ன செய்? வெட்டு. குடும்பத்தை கெடுக்கிற குளிநரிகளை பிடி, சிறுநரிகளை பிடி. அது தோட்டத்தை கெடுக்குது. பூவும் பிஞ்சுமா இருக்கும் போதே அது அந்த தோட்டத்தை கெடுக்குது. பிடி. உன் மனசு என்கிற தோட்டத்தை கெடுக்கிற அந்த ஆளை பிடி. உன் படிப்பை விட்டு கவனத்தை திசை திருப்புகிற அதை பிடி. அபிஷேகத்தை விட்டு கவனத்தை திருப்புகிற அதை பிடி. ஜெப வாழ்க்கையை விட்டு திசை திருப்புகிற அதை பிடி. பிடி. அது தோட்டத்தை கெடுக்குது. சரி, நம்ம தான் இப்படி வெட்டி எறியணும்னா கர்த்தரே செய்யற சில விஷயத்தை பாருங்க. மத்தேயுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வேதாகமத்தை எடுப்பீங்களா? 47 இருந்து வாசிங்க. 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும். அந்த வார்த்தையில கவனிங்க, என்ன மீன்? சகலவிதமான மீன். சகலவிதமான மீன் மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது, எது நிறைஞ்ச போது? வலை நிறைஞ்ச போது. வலை பயங்கரமா நிறைஞ்ச போது என்ன செய்யறாரு? அது நிறைந்த போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். எல்லாரும் வலையில வந்துட்டோம். வந்தோமா? வலையில வந்ததெல்லாம் பெருசு இல்ல,
கூடையில வரணும். வலையில வந்துட்டோம் பாஸ்டியா, ஒரு பாட்டுல வந்துட்டோம், ஒரு பிரசங்கத்துல வந்துட்டோம், ஒரு அற்புதத்துல வந்துட்டோம், ஒரு கைப்பிரதியில வந்துட்டோம். இந்த அக்கா இயேசு பத்தி சொன்னாங்க, வலையில வந்துட்டோம். ஆண்டவர் சொன்ன ரைட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ வலையில வந்தது. இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து எங்க வரணும்? வலைக்கெல்லாம் வந்தது பெருசு இல்ல சிஸ்டர் பிரதர், வர வேண்டிய ஒரு இடம் இருக்குது, அதுதான் கூடை. அந்த கூடைக்கு வரணும். ஒரு நாளும் ஆகாதவைகளாய் நான் எரிந்து போடப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தரே நல்லவைகளை சேர்க்கிறாரே. இந்த பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு தோட்டத்துக்கு எல்லாமே சகலவிதமான மீன்களும் அல்ல, சகலவிதமான மீன்களும் அல்ல, பெருக்கி எடுத்து ஆகாதது, கொஞ்ச நாள் வந்துட்டு வராமல் இருந்தது, இப்படிப்பட்ட எல்லாம் டெலீட் ஆனதல்ல, கொஞ்சம் நல்ல நல்ல மீன்கள். ஆமேன். உபத்திரவத்தில் பொறுமையா இருந்த மீன்கள், தாமதத்தில் காத்திருந்த மீன்கள், ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலனா கூட கர்த்தரை நம்பிக்கையோடு இருந்த மீன்கள், தேவனுக்காக காத்திருந்த இந்த மீன்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவைகளை இழுத்து கொண்டு கூடையில் போடு. இந்த தோட்டத்துக்கு இப்படிப்பட்ட மீன்கள் தேவை, இந்த தோட்டத்துக்கு இப்படிப்பட்ட மகிமையான மீன்கள் தேவை. அவரை இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை எல்லாம் பொறுக்கி கர்த்தர் செய்கிற எவ்வளவு பெரிய மகிமையான வேலைகள் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட வேலைகள்லாம். பிரசங்கத்தை கேட்டுட்டு போகாதீங்கம்மா, வாழ்க்கையில கொஞ்சம் அபியாசப்படுத்துங்கம்மா, அபியாசப்படுத்துங்கய்யா. தேவையில்லாத உறவுகள், கர்த்தர் வெறுக்கிற காரியத்தெல்லாம், என் தோட்டம் நல்லா இருக்குன்னா அதை வெட்டி எறிவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் குடும்பம் என்கிற தோட்டம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சபை என்கிற தோட்டம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை என்கிற தோட்டம் மகிழ்ச்சியா இருக்குன்னா சில களிம்புகளை இத்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு அவைகளை தூக்கி எறிவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த குருடனை அவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன போது அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, மேல் வஸ்திரத்தை எல்லாவற்றையும் எரிந்து விட்டு, எனக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம், எனக்கு இந்த சூழ்நிலை வேண்டாம், அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு போனான் என்று பைபிள் நமக்கு சொல்லுது. தூக்கி எறிய வேண்டியவைகள் எல்லாம் தூக்கி எறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த தோட்டங்களை கெடுக்குதே. ஆகவேதான் ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்ச போது முதல்ல அந்த குடும்பம் என்கிற அந்த சூழ்நிலை கர்த்தர் வெட்டி எடுத்தார். உன் எண்ணம், உன் ஜனம், உன் சொந்தம், உன் பந்தம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் போனதுனால இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் தோட்டம் ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. செல்போனில் தேவையில்லாத வெட்டி எரியணும் பிரதர், தேவையில்லாத பார்க்குறத வெட்டி எரியணும். பிரசங்கத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது என்னை கூட்டிகிட்டு போனார் ஒருத்தர். நான் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இறங்கினேன், காரில் கூட்டிகிட்டு போனார். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு பாஸ்டர் எங்கள் ஊரில்னு சொன்னார். என்ன சம்பவம்னு கேட்டேன். சபைக்கு போகிற ஒரு பிள்ளை இன்ஸ்டாகிராமில் ஒரு பையனோட பழகிருக்கு. அந்த பையன் கஞ்சா குடிக்கார பையன். எப்படியோ இன்ஸ்டாகிராமில் அந்த பிள்ளை பழகி நேசமாகி இதாயிட்டா. லாஸ்ட்டில் அந்த லீவு நாளில் கொஞ்சம் பைக்கில் சுற்றிட்டு இருந்துருக்குறா. அவன் கஞ்சா போட்டுட்டு ஓட்டுன வண்டியில் கொண்டு போய் ஒரு பெரிய கம்பத்தில் அடிச்சதில்ல, இவன் பொழைச்சிக்கிட்டான். அந்த பிள்ளை ஸ்பாட்லேயே செத்து போச்சு. 19 வயசு, ஸ்பாட்லேயே செத்து போயிடுச்சு. இவன் பயந்து பதறி நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் அவனுக்கு அடிப்பட்ட பகுதிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டான். பிறகு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சா இந்த பிள்ளை ஆற்றெல்லாம் போனான்னு பார்த்தா ஒரு கஞ்சா குடிக்கிற ஒரு பையனோட ஒரு ஸ்நேகம். சபைக்கு தான் வந்துச்சு, ஆண்டவரை தான் ஆராதிச்சிச்சு. ஆனால் பழக்க வழக்கங்கள் எங்க? ஒரு கஞ்சா குடிக்கிறவனோட. அந்த ஐயா என்னை கூட்டிகிட்டு போகும்போது சொன்னார், பார்த்தீங்களா பாஸ்டர், எங்கள் தேசத்தில் சபைக்கு வர பிள்ளை தான், தேவன் ஆராதிக்கிற பிள்ளை தான், வாழ்க்கை நரோட்டில் செத்து கிடக்குதே. 19 வயசுல அதை பார்த்து அந்த தாயார் மயக்கம் போட்டு விழுந்துச்சு ஆஸ்பத்திரியில். என்ன செய்யறதுனே தெரியல. இந்த பிள்ளைகிட்ட நான் எத்தனை தடவோ சொன்னேன், நீ கொஞ்சம் வாழ்க்கையில கவனம் வைக்கணும், நீ வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் வைக்கணும், நீ போற பாதை சரியில்லை, இந்த வயசுல பறக்கிற வயசுல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இன்னைக்கு ரோட்ல ஒரு அனாதை மாதிரி செத்து கிடக்கு ஒரு பிள்ளை, ஒரு கம்பத்துக்கு கீழே. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எச்சரிக்கப்படும் போது, சொல்லப்படும் போது என் தோட்டங்களை கொஞ்சம் பாதுகாத்து கொண்டிருந்தா நான் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இன்னைக்கு அதைத்தான் நான் பேசுறேன். ஆமென். என் தோட்டங்களில் எந்த விதமான இழுக்கு வந்துவிடக்கூடாது, எந்த விதமான தவறு வந்துவிடக்கூடாது, எந்த விதமான விழுகையும் வந்துவிடக்கூடாது. இந்த தோட்டம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை தேவன் வேலியடிச்சு கிருபையாய் பாதுகாத்து வருகிறாரு. இப்படிப்பட்ட கிருபைகளால் சூழப்பட்டிருக்கிற இந்த தோட்டத்தை காக்க வேண்டிய, பண்படுத்த வேண்டிய பொறுப்பை கர்த்தர் என்கிட்ட வச்சிருக்கிறார். ஆகவேதான் என் தோட்டத்தை நான் காக்கணும். மனசுல எதெல்லாம் என் தோட்டத்தை கெடுக்குதோ, என் மனசை கெடுக்குதோ, என்னுடைய காரியத்தை கெடுக்குதோ, அதையெல்லாம் இறக்க வைக்காம அதையெல்லாம் வெட்டி எடுக்க ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. இறக்க வைக்காதீங்கம்மா. நம்முடைய பாதையை திசைமாற பண்றதுக்கு மேல இறக்க வைக்காதீங்கம்மா. சில விஷயத்தை நம்ம இறக்க விட்டு பரிதாபப்பட்டு பட்டதெல்லாம் போதும். எல்லாருடைய தோட்டங்களும் தேவனால் காக்கப்பட ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. பிரசங்கிக்கிற எனக்கும் அதே தான், பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கும் அதே தான். ஊரில் இருக்கிற ஆளெல்லாம் பார்த்துட்டு உங்கள் சொந்த தோட்டத்தை கவனிக்காமல் போட்டால் அதை போல ஒரு பெரிய முட்டாள்தனமான செயல் வேறு ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆமென். உங்கள் சொந்த குடும்பத்தின் மீது ஒரு கரிசனை இல்லாமல் போய்விட்டா அதை விட்ட ஒரு பெரிய மதிகேடு ஒன்றும் கிடையாது. ஊருக்கெல்லாம் உழைக்கிறதுல ரைட்டு, நம் சொந்த குடும்பத்தின் மீது கவனம் வைக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. அந்த உள் உணர்வுகளில் அந்த மாற்றங்களை கர்த்தர் நமக்கு தரட்டும். அப்போ தோட்டம் நல்லா இருக்குன்னா தேவையில்லாத காரியத்தில் என்ன செய்யணும்? வெட்டி எடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கும் போதே உங்கள் மனசுக்குள்ளேயே தெரியுது. ஆமாம், இது ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம கையில் வந்ததுலேருந்து நம்முடைய நேரத்தை எவ்வளோ நேரம் தெரியுமா தேவையில்லாமல் தின்னுக்கிட்டு இருக்கு. நேரங்களை திங்கிறதெல்லாம் வெட்டி எறி. எத்தனையோ நேரங்களை தின்னுட்டு இருக்குது, எங்கெங்கேயோ நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வெட்டி எறிவதற்கு இந்த பரலோக தேவன் எனக்கு கொஞ்சம் கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாம் திரும்ப பெறக்கூடாத ஒன்று இருக்கும் என்றால் அது தேவன் நமக்கு தரப்பட்டிருக்கிற டேஸ், டைம், காலங்கள், நேரங்கள். அது திரும்ப வராது. என் நேரங்களை ஏதேதோ திருடி இருக்கு. என் தோட்டத்தை காக்கிறதுக்காகவே நான் செலவிட்டிருக்கிறேன், என் தோட்டத்துக்காகவே செலவிட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களின் தோட்டம் இன்னும் அதிகமாய் காக்கப்படும் என்பது மகா பெரிய நிச்சயம். ரெண்டாவது, நம்ம தோட்டம் காக்கப்படணும்னா என்ன செய்யணும்? யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ரெண்டாவது, நம்ம தோட்டம் நல்லா இருக்கணும்னா, காக்கப்படணும்னா அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். என் தோட்டம் காக்கப்படணும்னா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பைபிள் வசனம். அறுத்து போடுகிறார், அதை விட்டுருவோம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, எது கனி கொடுக்குதோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அது என் பிதா சுத்தம் பண்ணுகிறார். கிளீன், எல்லாத்தையும் சுத்திகரிக்கணும். சுத்திகரிப்பு என்பது என்ன? அது ஜெபத்தின் ஒரு பகுதி. சுத்திகரிப்பு என்பது என்ன? தேவ பிரசனம் என்னில் நுழைவதற்கு அது ஒரு வாய்ப்பு. சுத்திகரிப்பு என்பது என்ன? அது என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த மூன்றும் உள்ளடக்கினதுதான் சுத்திகரிப்பு. ஆண்டவர் சொன்னாரு, ஏன் நீ தெரியுமா சுத்திகரிக்கணும், ஏன் இது சுத்தம் பண்ணணும்? இந்த தோட்டங்கள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும். இந்த யோபுக்கு இந்த நல்ல பழக்கம் இருந்துச்சு பாருங்க. யோபு 1:5 தானே, அவரவர் நாள் முடிகிற போது என் குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்கள் செலுத்துகிற அந்த பலியை கொண்டு வந்து அந்த நாளுக்காக அவன் செலுத்துவான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ. ஒவ்வொரு தோட்டமும் காக்கப்படணும்னா, எல்லா தோட்டங்களும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய ரெண்டாவது ஒரு காரியம், என் தோட்டங்கள் கர்த்தருடைய கிருபையினால சுத்திகரிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நான் உங்களுக்கு பைபிள்ல ஒரு ஹிஸ்டரியே சொல்றேன். சுத்திகரிக்கப்படாதிருந்த ஒரு தேசம் ஒரு ராஜாவின் காலத்தில் சுத்திகரிக்கப்படுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. எசேக்கியா என்கிற ராஜா அரசாட்சிக்கு வந்து சேருகிறான். வந்து சேர்ந்த பொழுது ஆலயத்தை எல்லாம் பார்த்தா ஆலயத்தில் ஜன்னல்கள் பழுது பார்க்கப்படல,
இன்னும் சொல்ல போனா ஆலயத்துக்கு உள்ள போய் பார்த்தா ஆலயத்தில் அகற்றப்படாதிருக்கிற அழுக்குகள் இருக்கு. ஒரு வார காலங்கள் அந்த ஆலயத்தில் உட்புகுந்து அகற்றுகிறான். அந்த அழுக்குகளை எடுத்துக்கொண்டு போய் கீதரோ நாற்றங்களில போடுகிறான். இன்னும் சொல்ல போனா பைபிள் இப்படி சொல்லும், பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து அசுத்தமானதை வெளியே கொண்டு போனார்கள். பரிசுத்தமான ஸ்தலம் தான், பட் அதுல அசுத்தம் இருக்குது. இது சுத்திகரிக்கப்பட, அழுக்குகள் எடுக்கப்பட, அழுக்குகள் அகற்றப்பட, சுத்திகரிக்கப்பட, கொஞ்சம் கொஞ்சமா சுத்திகரிக்கப்பட, அழுக்குகள் எடுக்கப்பட கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை அந்த ஆலயத்தை மூடிக்கொண்டே இருந்தது. அந்த அதிகாரம் முடியும் போது பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் மகிழ்ச்சியாயிருந்தார்கள், புகழ்ச்சியாயிருந்தார்கள், தேவனுக்கு மகிமையா இருந்தார்கள். இஸ்ரவேலுடைய சாலமோனின் ராஜா நாட்கள் தொடங்கி இந்த எசேக்கியா ராஜா நாட்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி புகழ்ச்சி இந்த யூதா ஜனங்களுக்குள்ள வந்ததில்லை. ஏன் தெரியுமா மகிழ்ச்சி வந்துச்சு? ஏன் தெரியுமா சந்தோஷம் வந்துச்சு? ஒன்னே ஒண்ணுதான், அந்த தேசம், அந்த ஆலயம் அங்கே சுத்திகரிக்கப்பட்டது. சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவேதான் தீர்க்கதரிசிகள் அடிக்கடி சொல்வார்கள், தேசமே சுத்தம் பண்ணப்பட மாட்டாயோ, சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ, இன்னும் பாவத்தின் மேல் பாவம், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் இப்படியே கூட்டிக் கொண்டு போவாயோ. நாங்க என்ன பாவம் செஞ்சோம், நாங்க என்ன சுத்திகரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா தெரியல. ஆண்டவர் பேசுறார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாமே, எதுன்னு தெரியல. இன்னும் என்னில் நான் என்ன சுத்தம் பண்ண வேண்டியமோ, ஏன் அது அதிக கனிகளை தரணும்னா நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை, என் தோட்டத்தை கொஞ்சம் சுத்திகரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். அதிக கனிகளை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அதிக கனிகளை தரும்படி என் தோட்டத்தை நான் சுத்திகரிப்பதற்கு இந்த பரலோக தேவன் எனக்கு உதவி செய்வாராக. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் அவன் மாறுவான். சுத்திகரிப்பு எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கூட என்னை மாற்றி விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சுத்திகரிப்பு கர்த்தர் என்னை யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியலா மாத்திருது, ஒரு கருவியா என்னை மாத்திருது என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7 அதிகாரத்துக்கு வாங்களேன். ஆமென். 1 வசனத்தை வாசிங்க. ஒருவர் வாசிங்க ஐயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், வாக்குத்தத்தம் நம்ம மேல இருக்கு, உங்க மேல வாக்குத்தத்தம் மேல என்ன இருக்கு? வாக்குத்தத்தம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, எங்கெல்லாம் தொட வேண்டியது இருக்கு? மாம்சத்தில் எங்க தொடணும்? இன்னைக்கு இந்த மாம்சம் இருக்கு பாத்தீங்களா, இது பொல்லாதது. ஆகவேதான் பவுல் சொல்றாரு, நான் ஆகாதவனா போகாதபடிக்கு என் மாம்சத்தை ஒடுக்கி, மீன் கேட்கும்போது கூட ஒடுக்கிறேன், KFC கேட்கும்போது கூட ஒடுக்கிறேன், கபாப் கேட்கும்போது கூட ஒடுக்கிறேன், நாட்டுக்கோழி கேட்கும்போது கூட ஒடுக்கிறேன், மீன் கேட்கும்போது கூட ஒடுக்கிறேன். வேண்டாம் திங்காத. மாம்சம் இருக்கு பாத்தீங்களா, சில பேர் மாம்சத்தை ரொம்ப ஜோடிக்கிறது. எப்படி இருக்கு தெரியுமா? திராட்சை தோட்டமா இருக்க வேண்டிய மண்டைகள் எல்லாம் காஞ்சூரிகளா இருக்கு. இந்த மாம்சம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? ஏன் தெரியுமா? தோட்டத்துல இந்த மாம்சத்தை முதல்ல இன்னைக்கு நம்ம சுத்திகரிச்சிடலாம். மாம்சத்தை சுத்திகரிக்க, உணர்வுகளை சுத்திகரிக்கணும், உணர்ச்சிகளை சுத்திகரிக்கணும். ஆகவேதான் வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்குது, ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்குது. அந்த வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்கிறது பெருசல்ல, அதுக்கு முன்னாடி நம்முடைய மாம்சத்தில் நாம் சில விஷயங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டும். மாம்சம் சுத்திகரிக்கப்பட 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 என் தோட்டம் நல்லா இருந்துகிட்டே இருக்கும். ஆகவேதான் பவுல் அன்னைக்கே எழுதினாரு, உங்கள் மாம்சத்திலும். மறுபடியும் சொல்றேன், மாம்சம் பொல்லாங்கானது, மாம்சம் ரொம்ப பொல்லாங்கானது. எப்பேற்பட்ட ஆளுகளையும் விழுத்திரும். மாம்சம் மிக மிக பொல்லாங்கானது. கொஞ்சம் நம்ம மாம்சத்தை கொஞ்சம் சுத்திகரிக்க வேண்டியது இருக்கிறது. மாம்சத்தை ஏன் சுத்திகரிக்கணும்? எதுக்கு சுத்திகரிக்கணும்? ஏன் சுத்திகரிக்கணும்?
இந்த மாம்சத்துக்கு எவ்வளவு தூரம் விழுகு இருக்குன்னே தெரியாது. 300 நரிய பிடிச்சது யாரு சொல்லுங்க? என்னைக்காவது கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு பல்லியை நம்மளால பிடிக்க முடியுதா? கஷ்டம். 150 பேர் ரெண்டையும் வாளோட வாளா சேர்த்து கட்டி தீப்பந்தத்தை நடுவில் சொருவி பெலிஸ்தீனின் பானத்து மேலே விட்டாலும் எவ்வளோ பெரிய கில்லாடி அவன். கொஞ்சம் யோசிங்கம்மா. 150 பேர் ஒன்றும் அந்த நரி அது நீங்கள் நரியை பற்றி படிச்சிருக்கீங்களா? நரிய கிட்ட போனாலே அது மண்ணை வாரி கண்ணில் ஏற்றிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடும். அதுதான் நரி தந்துடும். அப்படிப்பட்ட 150 நரிகளை பிடிச்சி 2 ஜோடு ஜோடா வாளோட வாளை கட்டி பந்தத்தை வச்சு அடிக்கிறானா அவன். அதனால தான் அவனுக்கு பேர் சூரியனை போன்றவன். அவ்வளோ பெரிய ஃபயர் அவன், அவ்வளோ பெரிய ஃபயர். 150 நரிய பிடிக்கிறதெல்லாம் பெருசு இல்லை சிம்சோனே. உனக்கு மாம்சத்தை ஜெயிக்க முடியல பத்தியா? அதுதான் பிரச்சனை. 150 நரியெல்லாம் பிடிச்சிட்டோம் பாஸ்டியா, பிடிச்சி கட்டி பந்தத்தெல்லாம் விட்டாச்சு, பெலிஸ்தீனின் பாலமெல்லாம் நாசமாயிருச்சு. அது பெருசு இல்லை. 150 நரிய கட்டுறது பெருசு இல்லை. ஒன்று கட்டாம போயிட்டியே. பேசுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பிடிக்கிறதெல்லாம் கூட ஈஸி சிஸ்டர், ஈஸி பிரதர். என் மாம்சத்தை அடக்கிறது அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருவர் பாவத்தில் விழுந்து விட்டு மனம் திரும்பி விட்டார். மனம் திரும்பின பிறகு ஒரு புஸ்தகம் எழுதினார். என்ன தெரியுமா எழுதினார்? ஒருவன் என்னை பாவத்திற்கு அழைக்கும் போது என் இருதயம் வேண்டாம் என்கிறது, என் கால் என்னையும் அறியாமல் நடந்து கொண்டே இருக்கிறது என்றார். இருதயம் வேண்டாம் என்று சொல்லுகிறது, ஆனால் என் கால் வேண்டாம் வேண்டாம் என்று இருதயம் சொன்னாலும் கால் அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் மாம்சம். இந்த மாம்சத்தை நம்ம முதல்ல இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சுத்திகரிக்கணும். யாரோ ஒரு பரிசுத்தவானை குறித்து ஒரு புஸ்தகத்தில் படித்து எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருகிறது. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்காக காலையில் 4 மணிக்கு நெடுஞ்சானையாய் கீழே விழுந்து ஜோமன் வரான். பரிசுத்தத்தை தார ஆண்டவரே, 5 புலன்களிலும் பரிசுத்தத்தை எனக்கு தார ஆண்டவரே. நான் ஒரு பலவீனமானவன் ஆண்டவரே, நான் என் சுயபலத்தை சார்ந்து நிற்க முடியாதப்பா, பரலோக பலன் என்னை நிரப்பட்டும் என்று ஒவ்வொரு நாள் எவ்ரி டே ஆத்துமா நாளுக்கு நாள் காலையில் தேவ சமூகத்தில் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா எங்கள் உள்ளான ஆத்துமா நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என் வில்லை நான் நம்பேன், பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை. மாம்ச மோகம் மிக மோசமானது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சம் ரொம்ப ரொம்ப மோசமானது ஐயா, ரொம்ப ரொம்ப மோசமானது. ஆகவேதான் பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறான். முதல்ல மாம்சத்தில், 2வது எதுல வரணுமா? ஆவியில். 2வது எதை சுத்திகரிக்கணும்? ஆவி. காலையில் எந்திரிச்சுன்னு ஆவி, சில ஆவி இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லை ஜெபத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிற, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் இல்லை. இன்னொன்று ஆவி சொல்லுது, எந்திரிச்சு சாம டீயைக்கு போட்டு குடி அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று ஆவி, ராத்திரி நம்ம ரொம்ப நேரமாக செல்ல பார்க்க வந்துட்டோம், என்னென்ன மெசேஜ் வந்திருக்கோம், முதல்ல ஆன் பண்ணு நெட்ட, குப்பையெல்லாம் விழட்டும், அந்த வாட்ஸ்அப்பெல்லாம் பார்ப்பான். என்ன பாஸ்டர் காலையில் ஃபோன் பார்க்குறது இந்த திட்டுறீங்க பாஸ்டர்? ரொம்ப சோர்வாக ஒரு மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் மொபைலை நோண்டிட்டு ஆனால் பிரிஸ்காயிடுறேன் பாஸ்டர். அதுக்கப்புறம் நம்ம ஜெபத்தில் உட்காந்தா அந்த ஜெப நாள் என்ன மாதிரி நம்மகிட்டலாம் கதை கட்டுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆவி, ஆவி என்ன சொல்லுது? டீ குடி அப்படின்னு சொல்லும். சில பேருக்கு பார்த்தீங்களா, ஆவி எந்திரிச்சு போ, சுகர் கூட்டிகிட்டே இருக்கு, வாக்கிங் போ. முதல்ல எத்தனை சுகர் கூடனாலும் முதல்ல கத்தரோட தான் வாக்கிங், அதுக்கப்புறம் தான் நிலத்தோட வாக்கிங். வாக்கிங் 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 போ. சில பேர் பிசிக்கல ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற, ஸ்பிரிச்சுவல்ல ஜீரோவா இருக்கு. நட நட நட, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நட 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 நட. என்ன கேட்ட அந்த உலகத்துக்காக சரீரத்தை வளர்க்கறதுக்காக டாக்டருக்கு பயந்து நடக்கிறத விட கர்த்தரோடு நடக்கிறத போல ஒரு பெரிய ஆச்சரியமானது அபிஷேகம் உள்ளது வேற எதுவுமே கிடையாது.
சில பேர்லாம் பார்த்தீங்களா, நான் பெரிய பெரிய இந்த மாநகரத்துக்கெல்லாம் போயிருக்கும்போது இந்த அதிகாலை ஜெபத்துக்கு அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஓடுறதும் ஒடியாடுறதும் ஜாக்கிங் பண்ணுறதும் குத்துறதும் அடிக்கிறதும் நிமித்துறதும் ஆச்சோ பயங்கர ஜூவா பார்த்த மாதிரி இருக்கும். அது உலகத்தானுக்கு. நம்ம முதல்ல கர்த்தரோட நடக்கணும். அண்ணன் ஒரு தேவ மனுஷன் சொன்னார், நிலத்தில் பாதம் ஊன்றி நிற்கும் முன் ஜெபத்தில் பாதம் ஊன்றி நில். இப்படி நிலத்தில் பாதம் ஊன்றி நிற்கும் முன் ஜெபத்தில் பாதம் ஊன்றி நில். நில். ஜெபத்தில் பாதம் ஊன்ற எந்த நிலங்களும் எந்த கால்களும் தோல்வி அடைஞ்சதா சரித்திரமே இல்லை. அப்ப ஆவி என்ன சொல்லுது? இப்ப மாம்சத்தையும் சுத்திகரிக்கணும். ஆவியில் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, கவனிங்க இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, மாம்சத்திலும் ஆவியிலும் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு, அந்த பரிசுத்தத்துக்கு இன்னொரு ஸ்டேஜ் பவுல் சொல்றாரு, அதை நாம் பூரணப்படுத்த கடவோம். விழுந்துட்டேன், தப்பிட்டேன், தவறிட்டேன்னு சொல்லாத, அந்த பரிசுத்தமானது என்ன செய்ய கடவோ? பூரணப்படுத்த கடவோ. அப்ப இன்னைக்கு நம்முடைய தோட்டம் நல்லா இருக்கணும்னா சுத்திகரிக்கப்பட வேண்டியவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் ஒவ்வொரு ஜெப நேரம் எப்போ தெரியுமா அதிகரிக்கப்படும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்னை சுத்திகரியும், ஈசோப்பலால் என்னை சுத்திகரியும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், என் எலும்புகளெல்லாம் கலிகூறும்படி செய்யும், இப்பொழுது உம்முடைய பாதகருக்கும் அது வழியை தெரிவிப்பேன்னு ஆண்டவரே என்ற 51ஆம் சங்கீதத்தை கொயர் டீம்கிட்ட கொடுத்து பாட சொல்கிறாங்க. அப்போ நம்ம தோட்டம் நல்லா இருக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? தேவையில்லாத களைகளை வெட்டி எடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னேன்? சுத்திகரிக்கணும். மூணாவது, ஒரு தோட்டம் நல்லா இருக்கணும், ஒரு தோட்டம் காக்கப்படணும்னா மூணாவது நல்ல உரங்களை போடணும். என்ன செய்யணும்? நல்ல உரங்களை என்ன செய்யணும்? போடணும். இன்னைக்கு நம்ம தோட்டம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 3 உரங்களை சொல்கிறேன் நான். இந்த உரங்கள்லாம் நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு போட 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 உங்கள் தோட்டம் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உரங்கள் என்ன செய்யப்படுவதாக? உங்கள் தோட்டங்களில் விதைக்கப்படுவதாக. ரொம்ப சிம்பிளான வார்த்தையை சொல்கிறேன், ரொம்பலாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்று, என் தோட்டத்துக்கு போட வேண்டிய ஒரு உரம், என் தோட்டம் காக்கப்படணும், அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது, என் தோட்டம் சுத்திகரிக்கப்பட வேணும், தேவையில்லாத களைகளை வெட்டி எடுக்கப்படணும், என் தோட்டமெல்லாம் நல்லா இருக்குன்னா முதல்ல நான் போட வேண்டிய உரம் ஜெபம் என்கிற உரத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன உரம் அம்மா? எல்லா பரிசுத்தவான்களும், எல்லா தேவ மனிதர்களும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உரங்களை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். எந்த கஷ்டத்திலும் எந்த ரூபத்திலும் தன் வாழ்க்கைக்கு ஜெபம் என்கிற உரங்களை அவங்க போட மறந்ததே இல்லை. யோபுவை போய் பைபிளில் படிச்சிருக்கீங்களா? உமிழ் நீரை என்னால் விழுங்க முடியலங்கிறான். உமிழ் நீரை என்னால் விழுங்க முடியல. இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் படிச்சு பாருங்க, மூச்சு விட முடியல அப்படிமா. இன்னும் கொஞ்சம் படிச்சு பாருங்க, என் சரீரம் எல்லாம் எரிபந்த கொப்பளங்கள் சொல்லுவான். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் பாதையில கூட அந்த கர்த்தரோடு உள்ள அந்த சிநேகம் என்கிற உரத்தை அவன் போட தவறவே இல்லை. மனைவி சொல்றா பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க. ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் பெண்டாங்க. இப்ப ஸ்ட்ரைட்டா இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் இப்ப பெண்டாங்க ஹஸ்பண்ட், கொஞ்சம் இப்ப பெண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு தேவையா? இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு விட்ட ஒரு கர்த்தர் நமக்கு தேவையா? நல்ல மனைவியா இருந்தா, ஊச்சு தேசத்திலே கிழக்கு புத்தூர்லயே யோபு மனைவி போற நல்ல மனைவி இல்லைன்னு சொல்லி கேட்கப்பட்ட ஒரு சாட்சி. ஓ மனைவி நல்ல மனைவியா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? புருஷன் கஷ்டப்படும் போது, வியாதிப்படும் போது, பலவீனப்படும் போது இணைந்து நிற்க வேண்டாமா? ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டாமா? என்ன சொல்ற? இங்க பாருங்க, தேவனை தூசிங்க, ஜீவனை விடுங்க. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை நினைக்கிறேன். நல்ல மனைவியா இருந்தா இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் தேவனை தூசிப்போம், நம்ம 2 பேரும் சாவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா குட் ஒய்ஃப். தேவனை தூஷித்து ஜீவனை விடு, இவ்வளவு என்ன ஒரு கடினமான வார்த்தை. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையின் அனுபவமாக்குங்க. எந்திரிக்க இடம் இல்லை, கொப்பளம், மூச்சு விட கஷ்டமா இருக்கு, உமிழ் நீரை விழுங்க முடியல,
நான் நேசித்தவங்கள எனக்கு தூரம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஒரு பயங்கர ரண வேதனையில் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தன் இருக்கிறது ஒரே ஒரு உறவு மனைவி, அவளும் செத்துப்போன்னு சொல்ற. என்ன செய்ய முடியும்? இந்த கஷ்டமான நேரத்திலும் கூட அவன் சொன்னான், உமிழ்நீரை விழுங்க முடியாத இருக்கிற சூழ்நிலையிலும் நான் கைகளை உயர்த்தி சொல்வேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. உரத்தை போட்டால ஜெபம் என்கிற உரம், உமிழ்நீரை என்னால் முழுங்க முடியாது இருக்கும்போது கூட அந்த உரத்தை நாம் போடாமல் இருக்கக்கூடாது. ஜெபம் என்கிற உரம் நம்ம ஊழியத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த தோட்டத்தை ஒருத்தராலே இதுவரைக்கும் கெடுக்க முடியல. என் ஜீவன் போகிற வரைக்கும் இந்த உரங்கள் நான் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என் ஜீவன் என்னை விட்டு பிரிகிற வரைக்கும், என் ஜீவன் என்னை விட்டு போகிற வரைக்கும் இந்த உரங்கள் என் வாழ்க்கைக்கு ஊழியத்திற்கும் இந்த ஜெபம் என்கிற உரங்களை நான் போட்டுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது என் தோட்டத்துக்கு நான் போட வேண்டிய உரம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. கொஞ்சம் விவரமா கவனிப்போம். வசதியில் வாழாத, வசனத்தில் வாழு. எப்படி வாழாதீங்க? வசதியில் வாழாதீங்க, கொஞ்சம் வசனத்தில் வாழ. இப்போ கிறிஸ்தவங்கள் எல்லாமே இப்போ எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? எல்லாம் ஒரு சீப்பிலேயே போயிடுச்சு. எல்லாம் ஒரு சீப்பு ஒரே சீப்பு ஒரே சீப்பாகவே இருக்கு. எங்கே திரும்பினாலும் ஒரு சீப்பு. ஆராதிக்க முடிகிற ஒரு மனிதனால் வசனங்களை உட்கொள்ளவே முடியல. பார்த்துருக்கீங்களா? தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க, வசனம் கேட்கும்போது போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி ஸ்ட்ரிக்டாக நின்று பேசிட்டு போகிறாருங்கிறாங்க. மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போனார் பார்த்தீங்களா நம்ம ஏசுநாதர். 3 நாளைக்கு எல்லாம் கிளம்பு, இங்கே கீழே விட்டால் தானே கள்ள முட்டாய் டீ எல்லாம் குடிச்சிட்டு இருப்பேன், எல்லாம் கிளம்பு. இங்கே உசு பேத்துற பிரசங்கத்தெல்லாம் கீழே வச்சு என்னால் பண்ண முடியும், உன்னை உருவாக்கணும், வா மேலே வா என்று எல்லாம் மேலே வா மேலே வா. சின்ன பையன் கூட போனான். ஒரே ஒருத்தர் டிஃபன் பாக்ஸில் கொண்டு போயிட்டேன், அப்பத்தி மீனே கொண்டு போவோம், ரொம்ப நேரம் ஆகும் போல, அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். மேலே போய் உட்காந்து, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே எங்களுக்கு பசிக்குது, அமைதியாரு, துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் எங்களால் முடியல, அமைதியாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான், நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள். மேலே கொண்டு போய் 3 நாள் உட்கார்ந்து தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு வசனம் என்கிற உரங்களை அன்னைக்கே போட்டார் இயேசுநாதர். அற்புதத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலும் வசனத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினார்ல, வா மேலே வா, இவ்வளவு அதிகாரமாய் பேசுகிறார் என்று அந்த போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம தோட்டம் காக்கப்படணும்னா கட்டுக்கதைகள் அல்ல, கர்த்தருடைய வசனங்கள் போடப்பட வேண்டும். அழகா சொல்றாரு பேதுரு, நாங்கள் கட்டுக்கதைகளை அல்ல கண்ணார கண்டவைகளையே பிரசங்கிக்கிறோம். கட்டுக்கதைகள் அல்ல, புனையப்பட்ட கதைகள் அல்ல, படித்த கதைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை. எல்லா தோட்டங்களும் கர்த்தருடைய வார்த்தையினாலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல. ஆகவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன், வசதி வரும் போகும், இருக்கும் இல்லாமல் போகும். அதெல்லாம் நீங்கள் இந்த இப்போ இருக்கிற வசதி காரு பங்களால் ஒன்றும் நினைச்சிடாதீங்க. வசதி எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போக போகிறோம். 916 ஸ்டேடியம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம், ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம தோட்டத்துக்கு கர்த்தருடைய வசனம் போட்டால் வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிஞ்சு போகாது என்று அல்லவா பைபிள் சொல்லுது. தோட்டம் கர்த்தருடைய வார்த்தையிலேயே வளரட்டும். கட்டுக்கதைகளை அல்ல, கண்ணார கண்டவைகளையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் வருகையையும் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் சொன்னார் பேதுரு. தனிப்பட்ட மனுஷனுடைய சாதனைகளை அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளையே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் வசனம் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். சீசர்களின் தொகை பெருகி கொண்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட வசனம் விருத்தி அடையும். சீசர்களின் தொகை பெருகும். பரிசுத்தாவினால ஜனங்கள் நிரப்பப்படுவார்கள். அவர்கள் தேவனுக்காக தனியாய் வாழ ஆரம்பிப்பார்கள். 3வது ஒரு உரம், என் தோட்டம் நல்லா இருக்குன்னா சொல்லுங்க, பரிசுத்தாவியின் நிறைவு. சொல்லுங்க அந்த வார்த்தையை, பரிசுத்தாவியின் நிறைவு. பரிசுத்தாவியின் பலன் வேற, பரிசுத்தாவியின் நிறைவு வேற.
கர்த்தர் இந்த பகுதியில் நம்மளோட ஆண்டவர் பேசுவார். பரிசுத்தாவின் நிறைவு உங்க தோட்டத்தில் என்னைக்கோ பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவி அல்ல. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைவுக்குள் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் சொல்லாமலே எனக்குள் தரப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தாவின் நிறைவு என்கிற அந்த நிறைவை என் தோட்டத்துக்கு போட 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 என் தோட்டம் காக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆவியில் நிரம்பி ஆராதிப்பதை அற்பமா எண்ணி விடாதிருங்கள். பற்பல பாசைகளை பேசுவதை பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்துக்காதீங்க. என் வாய் திறந்து உள்ளம் நிரம்பி உள்ளத்திலிருந்து ஆவில நிரம்பி என் தெய்வத்தை நான் ஆராதிக்கும் போது அநேகருடைய கட்டுகளும் என் கட்டுகளும் கலன்று கீழே விழும் என்பது வேதம் காண்பிக்கிற மகா பெரிய சத்தியம். பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே ஒரு சபை நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி நிரம்பி இந்த தோட்டம் பரிசுத்தாவினால் நிரம்பும் போது அன்னி அக்கினியோ சாத்தானோ உள்ளே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என்னைக்கோ இந்த அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தா ஆண்டவர் நம்மளோடு இன்னைக்கு பேசுறார். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளோடு இடைப்படுகிறது. இந்த பரிசுத்தாவின் நிறைவுக்குள் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வார்த்தை மிக மிக முக்கியம். பரிசுத்தாவின் நிறைவு. அப்போஸ்தலர்ல 54 வாசிங்க 54. இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். கீழே படிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். என்ன ஒருத்தன் பல்ல கடிச்சா கூட எனக்கு என்ன நிறைவு தான் வேணும்? பரிசுத்த நர நர நரன்னு என்னை பார்த்து ஒருத்தன் பல்ல கடிக்கிறான், நீங்க உடனே பரிசுத்த ஆவி இல்லை. பல்லை கடித்தார்கள், அவனோ பரிசுத்த ஆவியினாலே நிரம்பிட்டான். இந்த உலகம் நம்மளை பார்த்து பல்ல கடிக்குது, நம்ம திரும்பி பல்ல கடிக்கணும். பரிசுத்தம் நமக்கு சொல்லித்தரல. நம்ம செய்ய வேண்டியது, அவன் உன்னை பல்ல கடிக்கும் போதெல்லாம் என் தோட்டத்துக்கு நான் போட வேண்டிய உரம் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. நல்ல கிருபை வரங்கள்லாம் உங்க மேல இருந்துச்சுன்னா, இன்னும் ஊழியத்தில் நல்ல முன்னோடிகளை இருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் பல்ல கடிப்பாங்க. பல்ல கடிக்கிற ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் திரும்பி பல்ல கடிக்காம பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி வாழ்ந்துடணும். கூட்டமாக வரும்போது பரிசுத்தாவில் நிரம்புகிற அநேகர் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் அந்த ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை. அந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருவாராக. தனிப்பட்ட வாழ்க்கையில் உட்கார்ந்து நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் ஆழத்துக்குள்ள போகும்போது சில விஷன் எல்லாம் கர்த்தர் எனக்கு ஓப்பன் பண்றார். சில தரிசனங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு தருகிறார். பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி பல்ல கடிச்சா கூட எனக்குள் என் தோட்டத்துக்கு நான் போட வேண்டியது பரிசுத்தாவினால நிரம்பி. என் தோட்டத்துக்கு என்ன காவற்காரியா வச்சாங்க. என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்காம போயிட்டேன். ஒரு தோட்டம் காக்கப்பட வேண்டும் என்றால் தேவையில்லாத களைகளை வெட்டி எடுக்கப்பட வேண்டும். ஒரு தோட்டம் காக்கப்பட வேண்டும் என்றால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு தோட்டம் காக்கப்பட வேண்டும் என்றால் நல்ல உரங்களை போட வேண்டும். ஜெபம் என்கிற உரம், தேவனுடைய வார்த்தை என்கிற உரம், பரிசுத்தாவின் நிறைவு என்கிற உரம், இந்த உரங்கள் போட 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 என் தோட்டங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டே இருப்பார். நம் தோட்டங்கள் காக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய தோட்டங்கள் எல்லாம் தேவனால காக்கப்படட்டும். அதே உன்னத பாட்டில் ஆண்டவர் சொல்லும்போது, என் நேசர் இந்த தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளாம் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவ நாமத்தை உயர்த்தி, ஆமென். தேவன் நம்மளோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்கு நேராய் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தோட்டங்கள் தேவனால் காக்கப்படட்டும். ஆண்டவரே எங்கள் தோட்டங்கள் தேவனால் காக்கப்படட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால காக்கப்படட்டும். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் நேரத்தை யூஸ் பண்ணி, ஆண்டவரே எங்கள் தோட்டங்கள் எல்லாம் தேவனால் ஆமென் காக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் காக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஜெப என்கிற உரத்தை போடுறப்பா, வசனம் என்கிற உரத்தை போடுறப்பா. பரிசுத்த ஆவியின்
நிறைவு என்கிற உரத்தை நாங்க போடுகிறோம். அந்த மாதிரி உரங்கள் போடப்பட எங்கள் தோட்டங்கள் தூர்த்து போடப்படாது. எங்கள் தோட்டங்கள் தேவனால பாதுகாக்கப்படும். தோட்டத்தை கெடுக்கிற குளிநெறிய பிடி, சிறுநெறிய பிடி பிடி பிடி. குடும்பம் என்கிற தோட்டத்தை பிடிக்க ஆமென் கெடுக்கிற, தனிப்பட்ட வாழ்க்கையின் தோட்டத்தை கெடுக்கிற அந்த நரிகளை பிடி பிடி. தேவையில்லாத வெட்டி எறி. தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என் ஊழியத்தை, என் சபையை கெடுக்கிற எல்லா வெட்டி எடுக்கப்படட்டையா, வெட்டி எடுக்கப்படட்டும். வேண்டாம் அவைகள், வேண்டாம் அவைகள். அவைகள் தொடரக்கூடாது, அவைகள் தொடக்கூடாது, அவைகள் என்னிடம் வரக்கூடாது. சில நேரம் நானே என் தோட்டங்களை கெடுத்துடுறேன் ஆண்டவரே. நானே என் மதியினத்தினால, உணர்ச்சி வசத்தினால, மாம்சத்தினால, எமோஷனால நானே சில நேரங்கள் என் தோட்டங்களை கெடுத்துக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னால் கெடுக்கப்பட்ட தோட்டத்தை என்னால் சரி செய்ய முடியாது. தெய்வம் இந்த வேளையிலே அவைகளை சரி செய்வீராக, சரி செய்வீராக. தேவ சமூகத்தில் சுத்திகரிக்கப்படட்டும். சரி செய்யப்பட வேண்டிய தோட்டங்கள் எல்லாம் இந்த ராத்திரி சரி செய்யப்படும். ஜெபி, கர்த்தரோடு போராடு, தோட்டங்களை மீட்டெடு, தோட்டங்களுக்காக உத்தரவாதம் பண்ணு. நீ ஒரு காவல்காரன், நீ ஒரு காவல்காரி, நீ ஒரு காவல்காரன், நீ ஒரு காவல்காரி. உன்னை நம்பி தரப்பட்ட தோட்டம், உன்னை நம்பி தரப்பட்ட தோட்டம் அது கெடுக்கப்படக்கூடாது. பூவும் பிஞ்சுமா இருக்கும் போதே சில குளிநெறிகளும் சிறுநெறிகளும் வந்து அதை கெடுக்குது. கர்த்தர் உங்களை ஏவனா, தேவன் உங்களை நடத்தினா, ஆமென், கர்த்தர் உங்களோடு பேசினா, சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதிகள், விட வேண்டிய பகுதிகள், என் தெய்வம் எனக்கு ஊழியம் செய்வாராக, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஊழியம் செய்வாராக, என் மனைவிக்குள்ளே ஊழியம் செய்வாராக, என் கணவனுக்குள்ள ஊழியம் செய்வாராக. புரிந்து கொள்ள முடியாத நபர்களுக்குள்ள கர்த்தர் இறங்கி தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவாராக. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயா முத்தம் செய்கிறே. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உம்மை எப்படி நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து என்ன சொல்லி நான்